இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டியோட வரணும். இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்னைக்கு என்கிட்ட கையில 10 லட்ச ரூபாய் இருக்கு. நான் அதை கண்ணை மூடிட்டு ஒருத்தவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றாங்க, நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு எனக்கு 20 லட்ச ரூபாய் கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. அந்த நம்பிக்கையில நான் அதை பத்தி சுத்தமா ஆராய்ச்சியே பண்ணாம கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு 20 லட்ச ரூபாய் வந்துரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இது ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான பிஹேவியர் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதே இது இந்த 10 லட்ச ரூபாய் என் கையில இன்னைக்கு இருக்கு. நான் இதை தொடர்ச்சியா எனக்கு தெரிஞ்ச பிஇ வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறேன். இல்லைன்னா அதோட வேல்யூ இறங்குறப்ப புக் வேல்யூ பார்த்து நான் வாங்குறேங்கிறது ரெஸ்பான்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட். இதுல நம்ம பிஹேவியர் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பாக்குறோமே தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் மற்ற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டையும் நம்ம குறைபாடா சொல்லலை. எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வரணும். அதை நம்ம பணங்கிறப்ப அந்த ரிஸ்க்கை பாசிட்டிவ்ஸோ நெகட்டிவ்ஸோ ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் நம்மளுக்கு வந்தால் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகும்.